நான் உங்கள் டாக்டர் ஆர்ஜி சத்யநாராயணன். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, மூலம் என்கிற பைல்ஸ் எதனால வருது? அதை வராம தடுக்கிறது எப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பைல்ஸ் எதனால வருது? பொதுவான நோய்கள் நம்ம உடம்புல எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய கழிவுகள், நம்ம உடம்பில் தேங்கக்கூடிய கழிவுகளினுடைய தேக்கம் தான் நோயா மாறுது. அந்த கழிவுகள் உடம்புல மோஷனாவோ, இல்ல நீர் கழிவாவோ, இல்ல சரியான முறையில உங்களுக்கு வியர்க்காம இருக்கிறதுனாலயோ, அதிகப்படியான சுரப்பிகள் வேலை செய்யாம அந்த சுரப்பு நீர்கள் உள்ளேயே தோள்களில் தேங்குறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, பல விதமான நோய்களுக்கு எந்தெந்த விதமான கழிவுகள் நம்ம உடம்புல தேங்குதோ, அதை சார்ந்த நோய்களை நம் உடலில் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் ஆளாகின்றோம். அதில் ஒன்றுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய பைல்ஸ் அப்படின்ற நோய் எதனால வருது? நம்ம உடம்புல நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவானது முறையாக ஜீரணிக்கப்பட்டு அதில் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் பெருங்குடலுக்கு செல்கிறது. அந்த பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளில் தேவையான சத்துக்களை உறிஞ்சி தேவையற்ற கழிவுகளை மலக்குடலுக்கு உடல் சரியான முறையில் இருந்துச்சுன்னா சரியா தள்ளி அந்த மலக்குடல் நிரம்பிய பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரம் மலக்குடல் நிரம்பி அது வெளியேறக்கூடிய சூழ்நிலையில நமக்கு அந்த மோஷன், அதாவது பாத்ரூம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது நமக்கு ஏற்படும். அது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய வேலை நிமித்தம் காரணமா பாத்ரூம் போறதை நம்ம தள்ளி தள்ளி போட்டுட்டே போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது நீங்க ஒரு டைம் 2 டைம் அப்படின்றது உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கும். அதே நீங்க நாளடைவுல 3 மாசமோ அல்லது 6 மாசமோ நீங்க இந்த கழிவுகள் வெளியேற்றத்தை ஸ்டாப் பண்ணி நீங்க போனீங்க அப்படின்னா, அது பார்த்தீங்க அப்படின்னா நாளடைவுல உங்களுக்கு மலச்சிக்கல் அப்படின்ற மிகப்பெரிய நோயை உண்டாக்கும். இந்த மலச்சிக்கல் அப்படின்றதான் பைல்ஸ் நோய்க்கான அடிப்படை காரணமே. இந்த மலச்சிக்கல் அப்படின்றது யாருக்கு எல்லாம் இருக்கிறதோ, எதிர்காலத்தில் அவர்களுக்கு பைல்ஸ் அப்படின்ற நோய் அப்படின்றது கண்டிப்பா வரும். அதனால நம்ம உடம்புல மலம் வெளியேற்றணும் அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னா, உடனே போய் அந்த கழிவுகளை வெளியேற்றம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மலை குடலானது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முறையில் இயக்கம் அப்படின்றது இருக்கும். அப்படி இல்லாத போது அந்த மலக்குடல் தேங்கக்கூடிய கழிவானது உள்ளே மலம் வெளியேறும் போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு எல்லாமே ஒரு விதமான சிரமத்தை கொடுக்கும். அது நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மலக்குடல் வெளியேறக்கூடிய இடத்துல உங்களுக்கு அந்த மலமானது இறுகி அந்த இடத்தை உங்களுக்கு அறுக்க ஆரம்பிச்சு அந்த இடம் அப்படின்றது நாளடைவில் ப்ளீடிங் எடுக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு அந்த மலச்சிக்கல்னால சதை அப்படின்றது வளர்ச்சியில அடைய ஆரம்பிச்சிடும். என்னாச்சு அப்படின்னா, அந்த மலமானது உள்ள அந்த மலக்குடல்ல தேங்கி அது நாளடைவில் சரியான முறையில் வெளியேறாம அதை உள்ள தேங்கி தேங்கி உங்களுக்கு அது ஒரு விதமான சதையா வளர்ந்து வெளியில வர ஆரம்பிக்கும். அதை உள் மூலம் வெளி மூலம் அப்படின்றத சொல்லுவாங்க. மேலும் இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்களுக்கு நம்ம அக்குபஞ்சர்ல நல்ல ஒரு அற்புதமான சிறந்த தீர்வளிக்கக்கூடிய சிகிச்சைகள் எல்லாமே இருக்கு. இயற்கையான முறையில நல்ல தீர்வளிக்கக்கூடிய சிகிச்சைகள் இருக்கு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மலச்சிக்கல் உள்ளவங்க ஆரம்ப காலகட்டங்களிலேயே ஒரு சரியான சிகிச்சை எடுத்து பைல்ஸ் அப்படின்ற நோய் நம்ம வராம தடுக்க முடியும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த வார பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஆர்ஜி சத்யநாராயணன். நன்றி, வணக்கம்.